தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நிறைவடைந்தது. 4107 மையங்களில் 9,08,000 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி முடிவுக்காக காத்திருக்கின்றனர். மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணி 88 முகாம்களில் நடைபெற்றது. தொடர்ந்து மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணியும் நிறைவடைந்தது. இதையடுத்து ஏற்கனவே அறிவித்தபடி இன்று பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. பள்ளி மாணவர்கள் தனித் தேர்வர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த செல்போன் எண்ணுக்கு குறுந்தகவல் மூலமாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in என்ற இணையதளங்களில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். சிபிஎஸ்இ, சிஐஎஸ்இஐ போன்ற கல்வி வாரியங்களை தொடர்ந்து தமிழக தேர்வுத்துறையும் பொதுத் தேர்வு முடிவுகளை டிஜிலாக்கர் தளம் வழியாக அறிந்து கொள்ளும் வசதியையும் அறிமுகம் செய்திருக்கிறது. அதன்படி முதன்முறையாக 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் டிஜிலாக்கர் தளத்தில் வெளியிடப்பட உள்ளன. மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. வைஜெயந்தி மாலா உட்பட தமிழ்நாட்டை சேர்ந்த மேலும் 4 பேருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2ஆம் கட்டமாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. கலைத்துறையில் சிறப்பாக செயல்பட்டதாக மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அதேபோல் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை வைஜெயந்தி மாலாவுக்கு பத்ம விபூஷன் வழங்கி சிறப்பித்தார் குடியரசுத் தலைவர். மேலும் ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா, வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்ரப்பன், மருத்துவத்துறையில் சிறப்பான சேவையாற்றிய ஜி நாச்சியார் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்ட பல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இந்த நிகழ்வில் பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பத்மபூஷன் ஜஸ்டிஸ் சுஷ்ரி எம் ஃபாத்திமா பிவி, மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு வழங்கப்படும் பத்மபூஷன் விருதை அவரை விரும்பிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சமர்ப்பிப்பதாக அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். டெல்லியில் விருது வழங்கும் விழாவுக்கு முன்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் விருதை விஜயகாந்தின் சமாதியில் அவர் பாதத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனவலி எங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் மத்திய அரசால் தரக்கூடிய இந்த மிக உயர்ந்த விருது வாங்குறதுல ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பெருமை அடைகிறோம். இந்த அவார்டை நம்ம கூட இல்லைனாலும் கேப்டனுக்கு இந்த அவார்டை நாங்கள் நேரடியாக சமர்ப்பிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவரை விரும்பிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய அந்த உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை நாங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் மின்னல் தடுப்பு சாதனம் அமைக்கவும், குறைந்த அழுத்த மின்சாரம் இருக்கும்போது சிசிடிவி கேமராக்களை பாதுகாக்க உதவும் சாதனம் அமைக்கவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக சத்யபிரதா சாஹூ நடத்திய ஆலோசனையில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் பங்கேற்றனர். இதில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை அவர் கேட்டறிந்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து வாக்கு எண்ணும் மையங்களில் மின் தடை ஏற்படும் பட்சத்தில் டீசல் ஜெனரேட்டர்கள், யூபிஎஸ் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், குறைந்த அழுத்த மின்சாரம் இருக்கும்போது சிசிடிவி கேமராக்களை பாதுகாக்கும் சாதனம் அமைக்க வேண்டும் என்றும் சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டார். அண்ணா பொறியியல் கல்லூரி மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் வரும் 15ஆம் தேதி தொடங்கவிருந்த பருவத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன.
அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருப்பதால் அங்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் செல்வதில் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இதனால் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் வரும் 15ஆம் தேதி தொடங்கவிருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக ஜூன் 6ஆம் தேதி தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதிய தேர்வு அட்டவணை பின்னர் வெளியிடப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு வெப்ப அலை எச்சரிக்கை உள்ளதால் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறாமல் இருப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அனைத்து வகையான பயிற்சிகள், சிறப்பு வகுப்புகள், நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வகுப்புகள் நடைபெறாமல் இருப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்யவும் தலைமைச் செயலர் அறிவுறுத்தியுள்ளார். மே 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளதையும் தலைமைச் செயலர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெப்ப அலைக்கு நிகரான வெப்பம் நிலவி வருவதால் அதன் சார்ந்த நோய்களால் பாதிக்கக்கூடிய சூழல் உள்ளதாகவும் சிவ்தாஸ் மீனா தெரிவித்திருக்கிறார். எனவே பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறாமல் இருப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 23 நாய் இனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தமிழக அரசு, அவ்வகை நாய்களை வைத்திருப்போர் அவற்றுக்கு உடனடியாக கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அவற்றில் பிட்புல் டெரியர், டோசா இனு, அமெரிக்கன் ஸ்டாஃபோர்ட்ஷையர் டெரியர், பிலா பிரசிலோ, டோகோ ஆர்ஜென்டினோ, அமெரிக்கன் புல்டாக் ஆகியவை ஆபத்தானவை என பட்டியலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போஸ்போயல், கேங்கல், சென்ட்ரல் ஏசியன் ஷெஃபர்ட் டாக், காக்கேஷியன் ஷெஃபர்ட் டாக், சவுத் ரஷ்யன் ஷெஃபர்ட் டாக் ஆகியவையும் டான் ஜாக் சர்ப்லானினக், ஜப்பானிஸ் டோசா, அகிதா மாஸ்டிப்ஸ், ராட்வெய்லர் டெரியர்ஸ், ரோடேஷியன் ரிட்ஜிபேக் ஆகியவையும் ஆபத்தான இனங்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வோல்க் டாக்ஸ், கனரியோ, அக்பாஷ், மாஸ்கோ கார்ட், கேன்காசோ, பன்டாக் ஆகியவையும் அப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்து வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வது உள்ளிட்ட இந்த நாய் இனங்களின் அனைத்து விதமான பயன்பாடும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது இந்த நாய்களை வளர்ப்பு பிராணியாக வைத்திருப்போர் உடனடியாக அவற்றுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து அவை இனப்பெருக்கம் செய்யாமல் தடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வாகனங்களில் மருத்துவர்களுக்கு என பிரத்யேக ஸ்டிக்கர் ஒட்ட விலக்கு அளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வாகனங்களில் காவல்துறை, அரசு, ஊடகம், வழக்கறிஞர், மருத்துவர் என ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்தது. இதிலிருந்து மருத்துவர்களுக்கு விலக்கு அளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் மருத்துவர்கள் எந்தவிதமான விதி மீறல்களிலும் ஈடுபடுவதில்லை என்றும், மருத்துவர் என வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற அறிவிப்பால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பணி நிமித்தமாக அவசரமாக பயணம் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. மனு மீதான விசாரணையின் போது ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவர்களுக்கு தனியாக விலக்களிக்க சட்டத்தில் இடமில்லை என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மருத்துவர்கள் ஸ்டிக்கர் பயன்படுத்த இடைக்கால அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவை பிறப்பிக்க உள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய உத்தரவை பிறப்பிக்க உள்ள நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கெஜ்ரிவாலுக்கு தேர்தலில் பரப்புரை செய்வதற்கான அடிப்படை சட்ட உரிமையோ அல்லது அரசியலமைப்பு உரிமையோ இல்லை என தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை, பரப்புரை செய்வதற்காக எந்த அரசியல் தலைவருக்கும் இதுவரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. பரப்புரை செய்ய கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கினால் தவறான முன் உதாரணத்திற்கு அது வழிவகுக்கும் என கூறியுள்ள அமலாக்கத்துறை, இடைக்கால ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் குற்றங்களை செய்ய நேர்மையற்ற அரசியல்வாதிகளுக்கு அது வழிவகுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். தெலங்கானாவில் தேர்தல் பரப்புரைக்கிடையே அரசு பேருந்தில் திடீரென பயணம் மேற்கொண்டு பயணிகளுக்கு ராகுல் காந்தி இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். 17 மக்களவைத் தொகுதிகளை உள்ளடக்கிய தெலங்கானாவில் வரும் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளதால் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மல்கஜ்கிரி மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி பரப்புரைக்கு பிறகு அரசு பேருந்தில் ஏறி பயணம் செய்தார்.
மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் சேர்ந்து பயணித்த ராகுல் அங்கிருந்த பயணிகளோடு கலந்துரையாடியதோடு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையையும் அவர்களிடம் வழங்கினார். பின் மாநிலத்தில் தங்கள் அரசால் அமல்படுத்தப்பட்டுள்ள இலவச பேருந்து பயணம் குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். திடீரென தங்களோடு பேருந்தில் பயணம் செய்த ராகுல் காந்தியை கண்டு மகிழ்ச்சியடைந்த பயணிகள் அவரோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கேரளாவின் கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெஸ்ட் நைல் வைரஸ் பரவி வருவது அம்மாநில மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெங்கு, சிக்கன்குனியா வரிசையில் கேரளாவில் பரவி வரும் வெஸ்ட் நைல் வைரசுக்கு இதுவரை 10 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைவலி, காய்ச்சல், உடல்வலி உள்ளிட்டவை இந்த வைரஸ் பாதிப்பின் அறிகுறி என கேரள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக காகங்களில் வெஸ்ட் நைல் வைரஸ் தாக்குதல் அதிகம் காணப்படுவதாகவும் அதன் வழியே மனிதர்களுக்கும் அதிவேகமாக பரவுவதாகவும் கூறப்படுகிறது. கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரிகளில் வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் சிகிச்சைக்காக சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த மாநில சுகாதாரத்துறை 60 வயது மேல் உள்ளவர்களும் மற்ற நோய் உள்ளவர்களும் கவனத்தோடு இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. காசாவில் மக்கள் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் பற்றாக்குறையால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்க நிவாரணப் பொருட்களை வழங்க எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மிட்ஸ்பே ரமோன் எனும் நகரில் சாலையில் கற்களை போட்டு வாகனங்களை செல்ல விடாமல் திரளானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவிற்குள் நிவாரணப் பொருட்களை அனுப்பக்கூடாது என்று அவர்கள் முழக்கமிட்டனர். ஹமாஸ் இயக்கத்தினரை பயங்கரவாதிகள் எனவும் அவர்களுக்கு உதவிப் பொருட்களை வழங்க அனுமதிக்கக்கூடாது எனவும் அவர்கள் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ரஷ்யாவின் பெல்கோரோட் பகுதியில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் குடியிருப்பு பகுதிகள் கடுமையாக சேதமாகின. 8 பேர் படுகாயமடைந்தனர். 19 அடுக்ககங்களில் உள்ள 34 குடியிருப்புகள் மற்றும் 30க்கும் அதிகமான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்ததாக பெல்கோரோட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் இருந்து ஏவப்பட்ட 15 ஏவுகணைகளையும் ஒரு ட்ரோனையும் ரஷ்ய ஏவுகணை தடுப்பு அமைப்பு இடைமறித்து அழித்ததாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் 3 ட்ரோன்களும், பிரன்யஸ் பகுதியில் 2 ட்ரோன்களும் வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கிறார்கள். IPL தொடரில் நேற்று நடந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று பஞ்சாப் கிங்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினர் தங்கள் அதிரடி ஆட்டத்தால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 241 ரன்களை குவித்தனர். இதில் 47 பந்துகளில் 92 ரன்களை குவித்து விராட் கோலி தன் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். பின் 242 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 17 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து 181 ரன்களை குவித்தது. இதில் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படும் விராட் கோலி IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக 1000 ரன்களை குவித்து புதிய சாதனை படைத்துள்ளார். ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் 1000 ரன்களை விராட் கோலி குவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அட்சய திருதியையொட்டி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் நீண்டகால அடிப்படையில் விலை உயர்ந்தே வருகிறது. இந்நிலையில் அட்சய திருதியையொட்டி சென்னையில் தங்கம் சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 53,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 45 ரூபாய் உயர்ந்து 6,660 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வழக்கமாக காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் தங்கத்தின் விலையில் உள்ள மாற்றம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் நிலையில் அட்சய திருதியை என்பதால் அதிகாலையிலேயே விலைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை சற்று குறைந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி வரலாறு காணாத உச்சமாக தங்கம் ஒரு சவரன் 54,960 ரூபாய்க்கு விற்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. விலைவாசி உயர்வு குறித்து பிரதமர் மோடி கடைசியாக எப்போது பேசினார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், கடந்த ஏப்ரல் மாதம் நமது நாட்டில் விலைவாசி கடுமையாக உயர்ந்ததாகவும் ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலை தொடர்ந்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெங்காயம் விலை 41 விழுக்காடும், தக்காளி விலை 38 விழுக்காடும், உருளைக்கிழங்கின் விலை 40 விழுக்காடும் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், விலைவாசி உயர்வால் இந்த காய்கறிகள் வாங்குவதை பல குடும்பங்கள் நிறுத்திவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த விலைவாசி உயர்வு குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை என தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், பாஜகவைச் சேர்ந்த எந்த அமைச்சர் அது குறித்து பேசியிருக்கிறார் என கேள்வி எழுப்பினார். நமது பிரதமரோ அல்லது மத்திய நிதியமைச்சரோ இதுகுறித்து பேசியிருக்கிறார்களா என கேள்வி எழுப்பிய அவர், காய்கறி விலைவாசி உயர்வு குறித்து கடைசியாக இருவரும் எப்போது பேசினார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், விவசாயிகள் தனது கடவுள் என தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். ஆந்திராவில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு சித்தூர் மாவட்டத்தில் குப்பம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அங்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஒரு காலத்தில் ஆந்திர மக்கள் கல்வி, மருத்துவம் போன்ற அனைத்து தேவைகளுக்கும் சென்னை செல்லும் நிலை இருந்ததை மாற்றியமைத்தவர் சந்திரபாபு நாயுடு என்றும், குப்பம் தொகுதியை வளர்ச்சி பெற வைத்திருக்கிறார் என்றும் கூறினார். வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோருவேன் என்ற அவர், தனது கனவு திட்டமான கோதாவரி காவிரி திட்டத்தை மோடி நிறைவேற்றுவார் என்றும், பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் பேசினார். வைகை அணையிலிருந்து இன்று முதல் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட பூர்வீக பாசன கண்மாய்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. தமிழக அரசு உத்தரவுப்படி வைகை அணையின் பூர்வீக பாசன பகுதி 3 உள்ள ராமநாதபுரம் கண்மாய்களுக்கு இன்று முதல் 14ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு 915 மில்லியன் கன அடி தண்ணீர் வைகை அணையிலிருந்து திறக்கப்பட உள்ளது. வைகை அணையின் பூர்வீக பாசன பகுதி 2 உள்ள சிவகங்கை மாவட்ட கண்மாய்களுக்கு மே 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலான 4 நாட்களுக்கு 376 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. வைகை அணையின் பூர்வீக பாசன பகுதி 1 உள்ள மதுரை மாவட்ட கண்மாய்களுக்கு மே 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையிலான 6 நாட்களுக்கு 29 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வைகை அணையின் பூர்வீக பாசன பகுதிகள் 3 உள்ள கண்மாய்களுக்கு முறையே 2, 3, 7 என்ற விகிதாச்சாரப்படி தண்ணீர் திறக்கப்படும் என்றும் தமிழக அரசின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான மழை பொழிந்ததன் காரணமாக மலை கிராம விவசாயிகள் சின்ன வெங்காயத்தை பயிர் செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள புன்சை புளியம்பட்டியில் உள்ள வாரச்சந்தைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சின்ன வெங்காயமும் நடவு செய்வதற்கான விதை வெங்காயமும் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. இவற்றை எதிர்பார்த்து இந்த சந்தைக்கு வந்த சத்தியமங்கலம், தாளவாடி மலைப்பகுதி விவசாயிகளும், மைசூர் உள்ளிட்ட கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகளும் அதிக அளவில் விதை வெங்காயத்தை வாங்கிச் சென்றனர். இதனால் கடந்த சில வாரங்களாக 35 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ விதை வெங்காயம் 60 ரூபாய் வரை விற்பனையானது. எனினும் விவசாயிகள் அவற்றை அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். அண்மையில் பொழிந்த பரவலான மழையின் காரணமாகவே சின்ன வெங்காயத்தை பயிரிட விவசாயிகள் ஆர்வம் காட்டுவதாகவும், அதன் காரணமாகவே விதை வெங்காயத்தை விவசாயிகள் அதிக அளவில் வாங்கிச் சென்றதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். ஐரோப்பிய தினத்தை முன்னிட்டு பல்வேறு நாடுகளில் உள்ள புராதன கட்டடங்கள் மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டன. ஐரோப்பிய யூனியன் தேர்தல் வரும் ஜூன் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி ஐரோப்பிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள புகழ்பெற்ற கொலோசியம் கட்டடம் ஐரோப்பிய யூனியன் கொடியைப் போல் ஒளிரூட்டப்பட்டது. இதேபோல் ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற பியாட்டா டெல் சோல் சதுக்கத்தில் அமைந்துள்ள கட்டடம் நீல நிறத்தில் மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டன. இதை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்ததுடன் அந்த கட்டடத்திற்கு முன்பு நின்று புகைப்படம் எடுத்துச் சென்றனர். அடுத்த மாதம் ஐரோப்பிய யூனியன் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதில் மக்கள் அதிக அளவில் வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படும் விலங்குகளுக்கு தண்ணீர், உணவு வழங்க என்ன திட்டங்கள் இருக்கின்றன என்பது குறித்து தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் கோடை வெயிலின் உக்கிரம் காரணமாக மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். காட்டு விலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் நுழைந்து விடுவதால் விலங்குகள் மனித மோதல்கள் ஏற்படுவதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனைத்து ஜீவராசிகளை பாதுகாக்கும் கடமை அரசுக்கு உள்ளது என்பதால் வனவிலங்குகளுக்காக குறிப்பிட்ட இடங்களில் தண்ணீர் மையங்களை ஏற்படுத்தவும், தெருவிலங்குகளுக்கு தண்ணீர், உணவு கிடைப்பதை உறுதி செய்ய கோரியும்
அரசுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது மனுவை பரிசீலித்து கோடை காலத்தில் தெரு விலங்குகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை வைத்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அமர்வு தெரு விலங்குகளுக்கு உணவு தண்ணீர் வழங்குவதற்காக என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன என்பதை தெரிவிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. புதுக்கோட்டையில் நகைக்கடை ஒன்றில் போலி ஹால்மார்க் முத்திரையுடன் விற்பனை செய்யப்பட்ட நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தங்க நகைகளை விற்பனை செய்ய BIS ஹால்மார்க் முத்திரையோடு 6 இலக்க HUID எண் கட்டாயம் என்றும் HUID இல்லாமல் தங்க நகைகளை விற்பனை செய்யக்கூடாது என்றும் இந்திய தர நிர்ணய பணியகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை தெற்கு ராஜ வீதியில் மாணிக்கம் என்பவர் தனது மனைவி பெயரில் உரிமம் பெற்று நடத்தி வரும் நகைக்கடையில் BIS ஹால்மார்க்குடன் HUID எண் இல்லாமல் தங்க நகைகள் விற்கப்படுவதாக புகார் வந்துள்ளன. இதைத் தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த இந்திய தர நிர்ணய பணியகத்தின் அதிகாரிகள் 3 பேர் அந்த நகைக்கடைக்கு சென்று காவல்துறையினரின் பாதுகாப்போடு சோதனை செய்தனர். அப்போது நகைகளில் BIS ஹால்மார்க்குடன் HUID எண் இல்லாமல் இருந்ததும் HUID குறியீடு இல்லாத நகைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. போலியான ஹால்மார்க் முத்திரையிடப்பட்ட நகைகளும் அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த சுமார் 6 கோடி மதிப்பிலான 9 கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் தாகம் தணிக்க தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறை தீவிரம் காட்டி வருகிறது. கோடை வெயில் காரணமாக சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கும் வனவிலங்குகள் சில நேரம் ஊருக்குள் புகுந்து விடுகின்றன. இதை தடுக்கும் வகையிலும் விலங்குகளின் தாகத்தை தணிக்கும் வகையிலும் வனப்பகுதிக்குள் இருக்கும் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறை ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து காட்டு யானைகள் கூட்டத்தோடு சேர்ந்து தொட்டியில் ஒன்றாக தண்ணீர் குடித்தும் குளித்தும் மகிழ்ந்தன. டெல்லியில் உள்ள சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதியில் விதிமுறைகளுக்கு மீறி அதிக அளவில் மரங்களை வெட்டியதற்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மத்திய பொதுப்பணித்துறை தலைமை இயக்குநர் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் கடுமையான சுற்றுச்சூழல் மாற்றங்களையும் வெப்பத்தையும் சமாளிக்கும் வகையில் சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதிகள் உள்ளன. இதில் சாலை விரிவாக்க பணிக்காக மத்திய பொதுப்பணித்துறை ஏராளமான மரங்களை வெட்டியுள்ளது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி அபயா எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இத்தகைய விவகாரங்களில் சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க முடியாது என்றும் பசுமையான சூழலை நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய பொதுப்பணித்துறை தலைமை இயக்குநர் மே 14ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என சம்மன் அனுப்பினர். மேலும் எந்த மரங்களையும் இனி வெட்டக்கூடாது என்றும் தற்பொழுது என்ன நிலை இருக்கிறதோ அதுவே தொடர வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டு வழக்கின் விசாரணையை மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வான வேடிக்கை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இரண்டாம் உலகப் போரின் போது நாஜி படைகளை சோவியத் யூனியன் வெற்றி கொண்டதன் நினைவாக ஆண்டுதோறும் வெற்றி தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற வெற்றி தின கொண்டாட்டத்தின் நிறைவு நிகழ்வாக வான வேடிக்கை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கொண்டாட்டத்தின் போது ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் பல மாதங்களாக நடைபெற்று வரும் நிலையில் வெற்றி தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சர்வதேச அளவில் மோதல்களை ஏற்படுத்த மேற்கத்திய நாடுகள் முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டியதோடு உலகின் மிகப்பெரிய அணுசக்தி திறன் கொண்ட நாடாக உள்ள ரஷ்யாவுக்கு யாரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்த முடியாது என்று சூளுரைத்தார். வங்கதேச மகளிர் அணிக்கு எதிரான கடைசி T20 போட்டியிலும் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி தொடரை முழுமையாக கைப்பற்றியுள்ளது. சில்ஹட் நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்களை சேர்த்தது. அதிக அளவாக ஹேமலதா 37 ரன்களும் ஸ்மிருதி மந்தனா 33 ரன்களும் சேர்த்தனர். 157 என்ற இலக்கோடு களமிறங்கிய வங்கதேச அணி தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ராதா யாதவ் சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்.
இதன் மூலம் வங்கதேசம் 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 136 ரன்களை மட்டுமே எடுத்தது. 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. ஏற்கனவே 4 T20 போட்டிகளில் வென்ற இந்திய மகளிர் அணி இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றியுள்ளது. யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்துவதற்கான தகுந்த நேரம் இது என தனியார் யூடியூப் சேனல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து கூறியுள்ளது. காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பியதாக தனியார் யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு 1 வார காலத்திற்குள் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டார். விசாரணையின் போது பேசிய நீதிபதி யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்துவதற்கான தகுந்த நேரம் இது என கருத்து கூறினார். மேலும் யூடியூப் சேனல்களில் நேர்காணல் அளிக்க வருபவர்கள் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க தூண்டும் நேர்காணல் எடுப்பவர்களை முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் என நீதிபதி கருத்து கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் கிராமத்தில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டு வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள கோதையார் கிராமத்திற்கு செல்ல பேச்சிப்பாறை 0 பாயிண்ட் பகுதியிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரே ஒரு சாலை மட்டுமே உள்ளது. இந்த சாலை வழியாக கோதையார் மற்றும் அதை சுற்றியுள்ள 17க்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராமங்களில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வனத்துறை பகுதியில் அமைந்துள்ள அந்த சாலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் செப்பனிடும் பணிகள் தொடங்கப்பட்டன. இதனால் பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள அந்த பகுதி மக்கள் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப போட்டிருக்கிறத பார்த்தாச்சுன்னா தரமே இல்லாம ரோட சீக்கிரமா போட்டுட்டு போறாங்க. என்னன்னா அந்த டாரு ஒவ்வொரு அடுக்குக்கும் இத்தனை இன்ச்சு கனம் இருக்கணும். நாங்க இப்ப பார்க்கும்போது அந்த கனமே கிடையாது. இந்த 1.5 மாசமா பேருந்துகள் ஒன்றுமே உள்ள வரதில்லை, இவங்க விடவில்லை. இப்போ இங்கே உள்ள மக்கள் எல்லாம் வந்து இப்போ வெளியே போகிறவங்க உள்ள வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தண்ணீர் வராததை கண்டித்து கர்ப்பிணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம் சாலையில் செயல்பட்டு வரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு சிகிச்சை பிரிவில் ஏராளமான கர்ப்பிணிகள் உள்நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் கடந்த 3 நாட்களாக முறையாக தண்ணீர் வருவதில்லை என்று கூறப்படுகிறது. கழிவறையில் துர்நாற்றம் வீசுவதால் அதை பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வந்திருக்கிறது. இதுகுறித்து அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்தும் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கர்ப்பிணிகள் மற்றும் நோயாளிகள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை முன்பு திடீரென இரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தண்ணீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டுச் சென்றனர். திருப்பூரில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் உடந்தையாக இருந்த பெண் உட்பட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பல்லடம் அருகே தனியார் மில்லில் பணிபுரிந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த ஆண்டி காதித்தம்மா அவரது உறவினர் பெண்ணான 15 வயது சிறுமியை திட்டமிட்டு அவரது நண்பரின் காரில் அழைத்துச் சென்றுள்ளார். பின் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் சாமலாபுரத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் சிக்கந்தர் பாஷா சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதில் அச்சமடைந்த சிறுமி சத்தம் போடவே அவ்வழியே சென்றவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். பின் நிகழ்விடம் விரைந்த காவலர்கள் சிக்கந்தர் பாஷா மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஆண்டி காதித்தம்மா ஆகிய இருவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். உத்தரப்பிரதேசத்தில் மகாராணா பிரதாப்பின் சிலைக்கு சமாஜ்வாதி கட்சியினர் மாலை அணிவித்த போது கிரேன் விழுந்து விபத்துக்குள்ளானது. மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் மெயின்புரி பகுதியில் உள்ள மகாராணா பிரதாப்பின் சிலைக்கு சமாஜ்வாதி கட்சியினர் மரியாதை செலுத்த வந்தனர். உயரத்தில் சிலை இருப்பதால் கிரேனில் ஏறி அதற்கு மாலை அணிவிக்க சமாஜ்வாதி தலைவர்கள் முயற்சித்தனர். சிலைக்கு அருகே சென்றபோது பாரம் தாங்காமல் அந்த கிரேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதில் யாரும் காயமடையவில்லை என காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கட்சித் தலைவர்கள் பத்திரமாக இறங்கியதுடன்
கிரேன் சரி செய்யப்பட்டு மீண்டும் மேலே உயர்த்தப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு இதே சிலைக்கு சமாஜ்வாதி கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு பாஜகவினர் இந்த சிலை மீது கங்கை நதியை தெளித்தது சர்ச்சைக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் வெள்ளத்திற்கு மத்தியில் வீட்டின் மேற்கூரையில் சிக்கிக்கொண்ட குதிரை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக இடியுடன் கூடிய கனமழை பொழிந்து வருவதால் நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ள ரியோ கிராண்டே டோ சுல் மாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மாகாணமே வெள்ளக்காடு போல் காட்சியளிக்கிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஐ கடந்திருக்கிறது. பலர் காணாமல் போய் உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் முழு வீச்சில் இறங்கியுள்ளனர். கானோவுஸ் நகரில் வெள்ளத்திற்கு மத்தியில் வீட்டின் மேற்கூரையில் குதிரை ஒன்று சிக்கிக் கொண்டிருந்த நிலையில் மீட்புக் குழுவினர் அதை ரப்பர் படகு மூலமாக பத்திரமாக மீட்டு அழைத்துச் சென்றனர். இதற்கிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான இலங்கை அணிக்கு வனிந்து ஹசரங்கா தலைமை ஏற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வரிசை ஆட்டக்காரர் சரித் அசலங்கா அணியின் துணைத் தலைவராக செயல்படுவார் என இலங்கை கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. தசுன் சனகா, தனஞ்சய டி சில்வா, தீக்ஷனா, பதிரானா என 20 ஓவர் போட்டிகளில் சிறப்புற செயல்பட்டு வரும் வீரர்கள் அணியில் இடம்பெற்றுள்ளனர். பந்துவீச்சு மற்றும் மட்டை பிடித்தலில் கை கொடுக்கும் வெள்ளாளகே, பந்துவீச்சில் அசத்தி வரும் நுவான் துஷாரா, அனுபவ வீரர்களான ஏஞ்சலோ மேத்யூஸ், குஷால் மெண்டீஸ், பதும் நிசங்கா உள்ளிட்டோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர். துஷ்மந்த சமீரா, தில்ஷன் மதுசங்கா உள்ளிட்ட பந்து வீச்சாளர்களும் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் பனுக ராஜபக்ச மாற்று வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். வங்கதேசம், தென்னாப்பிரிக்கா, நெதர்லாந்து மற்றும் நேபாளத்துடன் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இலங்கை அணி ஜூன் 3ஆம் நாள் தனது முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து விளையாடுகிறது. அணிகள் தற்போது தேர்வு செய்யப்பட்டாலும் வரும் 25ஆம் நாள் வரை இதில் மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பின்னர் அணிகளில் மாற்றம் செய்ய சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் அனுமதி பெறுவது அவசியம்.